ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு அருமையான சூப் பண்ண போறோம். தக்காளி சூப் பண்ண போறோம். இது வந்துட்டு பூண்டு, மிளகு, சீரகம்லாம் சேர்க்குற ரொம்பவே ஹெல்தியானது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியா செரிமானம் ஆயிடும். அப்புறம் வந்து தக்காளி நம்ம வந்துட்டு உணவுல அடிக்கடி நம்ம பச்சையா இது மாரி சூப் வச்சு சேர்த்துட்டு இருந்தாக்க, நம்ம ஸ்கின் வந்துட்டு ரொம்பவே நல்லா ஷைனிங் குடுக்கும். அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த சூப் வச்சு அடிக்கடி சாப்பிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் காயட்டுங்க. காஞ்ச பின்னாடி கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நிறைய தேவையில்லைங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ஆயில் நல்லா காஞ்ச பின்னாடி ஒரு பட்டையை வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை போதுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக பொரிஞ்சு வர மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நிறைய பொரிய வேண்டாம். இப்போ வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி கட் பண்ணி வச்சதும் ஒரு 2 பூண்டு பற்களும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அதோட இப்போ வந்துட்டு நான் 2 தக்காளி வச்சுருக்கேங்க. இது வந்துட்டு 2 பேருக்கு வந்துட்டு தாராளம் போதும் இந்த சூப் வந்துட்டு. இப்போ தக்காளியும் வதக்கி விட்டாச்சு. பொடியை கட் பண்ணாதாங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ வந்துட்டு சின்னதாக வந்துட்டு நான் வந்துட்டு பட்டர் சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தாங்க. பட்டர் சேர்த்தா அதோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ வந்துட்டு நான் 300 மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றுறேங்க. இன்னொரு 100 மில்லிகிராம், மொத்தம் 400 மில்லி ஊற்றிருக்கேன். இது வந்து நல்லா சுண்டி வந்துடுங்க. அதனால் வந்துட்டு இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இப்போ இந்த மல்லி இலைகளோட காம்புகளை போட்டுக்கலாங்க. இது வந்துட்டு இதோட வாசனை நல்லாவே இறங்கி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மூடி வச்சுட்டு இப்போ ஒரு 20 மிளகு கிட்ட நான் வந்துட்டு தட்டிட்டு ஒன்றா தட்டிட்டு இந்த சூப்பில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க, நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட வாசனை, இந்த மிளகு, சீரகம், இந்த பூண்டு, இதோட வாசனை எல்லாமே இறங்கி சூப்பராக இருக்கும் இந்த சூப் வந்துட்டு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க இந்த சூப்புக்கு. உங்களுக்கு வந்துட்டு இதுவும் ஆப்ஷனல் தான். தேவைன்னா சேர்த்துக்கணும், இல்லைன்னா தேவையில்லை. இவ்வளோ தாங்க, சூப்பரான டொமேட்டோ சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.